மகாகாளியோட கருவறைக்குள்ளே இந்த பிரபஞ்சமே இருக்கு அப்படின்னும், ரதியோட சாபம் பார்வதியோட கருவறைக்கு மட்டும்தான் அப்படின்னு சிவன் சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்துக்கு சும்பன் நிசும்பன் அந்த தாரகாசுரன் எல்லாமே வந்து சிவன் பார்வதி கூட்டிட்டு எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப நந்தியை மிரட்டிட்டு இருக்காங்க. நந்தியை வந்து ஏதோ ஒரு மந்திரத்துல கட்டி வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை வந்து பார்வதி விட்டுட்டு தவம் செய்ய போய் உட்காந்துட்டு இப்போ வந்து பார்வதி சேர்த்து கூட்டிட்டு போயிட்டானா, இப்படி ஓடி ஒளியறதான் சிவனோட வேலையா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கவும் நந்தி சொல்றாரு, மகாதேவர் ஓடி ஒளியறவர் கிடையாது, அவர் முன்னாடி இருந்து தாக்கக்கூடியவர் தான், ஓடி ஒளியறது நீங்க தான். அன்னைக்கு நீ அனுப்பிச்சு வச்சே சில அரக்கர்கள் அவங்களெல்லாம் நாங்க தாக்குனப்போ யாரு ஓடி ஒளிஞ்சா அப்படின்னு நந்தி கேட்கவும் சும்பன் சொல்றான், நீ ரொம்ப அதிகமா பேசுற அப்படின்றான். நிசும்பன் வந்து அவனோட கோபத்தை காமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆயுதத்தை தூக்குறான். அரகாசுரன் வந்துட்டு சொல்றான், அவனோட கோபத்தை விட்டுரு, அவன் சொல்றது சரிதான், மகாதேவர் எங்கேயும் ஓடி ஒளியறவர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்கிருந்து போயிருக்காரு. இதையெல்லாம் தாரகாசன் சொல்லிக்கிட்டே அப்படியே யோசிக்கிறான். சிவன் கொடுத்த வரத்தை அவர் வரம் கொடுத்தப்ப சொன்னார் இல்லையா, நீ கேட்ட வரத்தோட விளைவுகளை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துறேன், என்னோட புத்திரனால மட்டும்தான் உனக்கு அழிவு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதெல்லாம் அவன் ஞாபகத்துக்கு வருது. உடனே மகாதேவர் எங்க போயிருக்காருங்கிறது புரிஞ்சிருச்சு. சிவனும் பார்வதியா போகல, மகாகாலும் காளியாவும் தான் போயிருக்காங்க, என்னை அழிக்கிற ஒரு வாரிசு உருவாக்குறதுக்காக அப்படின்னு அவன் சொல்லும் போது நந்தி சொல்றாரு, நீ ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சிட்டு இருக்க, உன்னோட அழிவு நிச்சயம் முடிஞ்ச தடுத்துப்பாரு அப்படின்னு நந்தி சொல்றாரு. உடனே அவரை வந்து கதாயத்துல தாக்குறானுங்க. உடனே அவர் சொல்றாரு, உன்னோட தாக்குதெல்லாம் சிவனோட கனமான என்ன ஒன்றும் பண்ணாது, நீ சொன்ன சரிதான், நீ வந்து எனக்கு காளின்னு சொன்ன இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து நந்தியை தாக்குறப்ப சொல்லியிருப்பான் காளி அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இப்ப சொல்றாரு, நீ எனக்கு காளின்னு சொன்னது சரிதான், ஆனா உன்னை விட எனக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்தி தான், உன் இடத்துல இருந்தேன்னா இந்த மாதிரி நின்று யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நந்தி அவர் பங்குக்கு அவங்கள டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில வந்து சிவனும் பார்வதியும் ஒரு குகைக்கு வெளியில வந்து நிக்கிறத காமிக்கிறாங்க. குகைக்கு வெளியில பார்வதி, நான் தாயாக போறேனா, நான் கேட்கறதுல நிஜமா அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீரோட கேட்டுட்டு இருக்க சிவன் அதுக்கு பதில் சொல்றாரு, நீ கூட இருந்தேன்னா நம்ம கனவில் கூட நிஜமாயிடும் அப்படின்னு சிவனும் சொல்றாரு. அடுத்த காட்சியில திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க தாரகாசுரன் சிவனும் பார்வதி எங்க இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாகணும், அந்த குழந்தை பிறக்காம நம்ம தடுத்தாகணும், ஏன்னா அந்த குழந்தை தான் அவனுக்கான பலன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்ப சிவன் பார்வதி இருக்க இடத்த காமிக்கிறாங்க. பார்வதிக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கையோடு கூட்டிட்டு வர சிவன், நம்மளுடைய படைப்பு நம்மளுடைய உறவு ரொம்ப விசித்திரமானது, ஒண்ணு படைக்கப்பட்டது, இன்னொன்னு படைச்சது, ஒன்னு இயல்பு, இன்னொன்னு வந்து அதிசயம், நம்மளுடைய வாரிசும் இந்த ரெண்டு குணங்களும் இணைந்ததா இருக்கும், பல அதிசயங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசய குழந்தைக்கு நீ தாயாகிறத யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கைன்னா என்ன, நம்மளை நாம உணர்ந்துக்கிற மாதிரியான ஒரு நடனம் தானே அது. இது சிவன் சொல்லவும் பார்வதி கேட்கிறாங்க, நடனமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சிவனும் சொல்றாரு, ஆமா, சிவன் சக்தியோட படைப்பே சக்தியோட நடனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட நடனத்துக்கு பேரு தாண்டவம் அப்படின்னும் சக்தியோட நடனத்துக்கு பேரு லட்சியம்னு சொல்றாரு. அந்த லட்சியம் தான் இப்போ தாண்டவமாக மாறணும், அது மாறும் போதுதான் முடிவு ஆரம்பம் எல்லாமே உருவாகும். நீ தாயாக விரும்பினா லட்சியத்தோட நடனத்தையும் ஆடணும் அப்படின்னு சொல்லவும் கேட்கிறாங்க, இது வரைக்கும் நான் நடனம் ஆடினதே கிடையாது அப்படிங்கிறாங்க. சிவன் கேட்கிறார், என் மேல ரொம்ப அன்பு கொண்டிருக்க, உன்னோட சுவாசம் அதோட இதய துடிப்போட அளவு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து தாளம் அப்படின்னு பேர் சொல்லாங்க. அந்த அளவுக்கு பேர் வந்து தாளம் போல இருக்கு. தாளம் இருந்தாதான நடனமும் உருவாகும். தாண்டவத்துல இருக்க தாவும் லட்சியத்துல இருக்கிற லாபம் இணைஞ்சுதானே தாண்டவம்னே உருவாச்சு அப்படின்னது பார்வைக்கு. தாளம் இருந்தாலும் சரி, அன்பு இருந்தாலும் சரி, ஆனந்தம் இருந்தாலும் சரி, தாண்டவம் தானாக வந்துடும் அப்படிங்கிறாரு. பார்வதியும் நான் அதை கத்துக்க முயற்சி பண்றேன் அப்படிங்க, நீ முயற்சி பண்ணலாம் வேண்டாம், கத்துக்கவும் வேண்டாம், ஞாபகப்படுத்தி மட்டும் பார்த்தா போதும், நீயே புரிஞ்சுக்குவ, தயங்காம கண் இமைகளை மூடிட்டு தாளத்தை உள்வாங்க ஆரம்பி. பார்வதி கண் இமைகளை மூடி தாளத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவன் வந்து உடுக்கை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சிவன் உடுக்கை அடிக்க அடிக்க பார்வதி தனக்குள்ள தாளத்தை உணர்றாங்க. கண்களை திறந்து சிவனுடைய உடுக்கையை கவனிச்சுட்டே வர அடுத்த காட்சியில சும்பன் நிசும்பன் தாரகாசுரன் காமிக்கிறாங்க. அவன் சொல்றான், எப்படியும் சிவன் பார்வதி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இது எப்படி முடியும், பார்வதி தான் சாபம் பெற்றவளாச்சு அப்படின்னு நிசும்பன் சொல்றான். அதுக்கு சும்பன் சொல்றான், பார்வதி வந்து ஒரு சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது, அவ வந்து ஒரு மானிட பெண் மாதிரியும் கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்தவ, மகா காளி அவ அப்படின்னு சொல்றான். மகா காலனும் காளியும் இணையறத இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சும்பனும் சொல்றான். உடனே தாரகாசுரன், அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவனை கண்டுபிடிக்கணும். உடனே சும்மன் சொல்றான், காமதேவன், ஏன்னா அவனை தான் வந்து சிவனை எரிச்சு சாம்பலாக்கியிருக்காரு. ஸோ இப்பயும் பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை யோசிச்சு வச்சிருக்கான். அப்போதான் வந்து ரதி சாபமே கொடுத்தா. இப்போ மன்மதன் திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் ரதியோட விருப்பமோ, அப்பதான் ரதியும் தாயாக முடியும் அப்படின்னு சொல்லவும் தாரகாசுரன் கேட்கிற, எதை சொல்றனாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படிங்கிறான். உன்னோட கேள்விக்கான பதில் மன்மதன் கிட்ட தான் இருக்கு, ஏன்னா அவனை தான் சாம்பலாக்குனாங்க இல்லையா, இப்போ அவங்களோட வாரிசு உருவாகிறத தடுக்கிற சக்தி அவனுக்கு தான் இருக்கு, அவன் தான் தடுத்து நிறுத்த முடியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.